இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருக்குது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம். குக்கரில் நம்ம மட்டன் வேக வச்சுக்கலாம். இது வந்து மட்டன் எடுத்துன்னு இருக்கேன், வாஷ் பண்ணின்னு இருக்கிறோம் நீட்டாக. இது வந்து ஆல்மோஸ்ட் 1/2 kg மட்டன் இருக்குது. நம்ம கம்மியாக தான் பண்ண போகிறோம், அதனால 1/2 kg போதும். கம்மியானா ஜாஸ்தி தான் 2 பேருக்கு. செமி கிரேவி மாதிரி வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மட்டனுக்கு வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டு வேக வச்சுக்கிறேன். ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட். இதில் வந்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை. நம்ம கொஞ்சம் சூப் மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன், ஒரு 1 glass வாட்டர் போதுமா இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி ஒரு 4 whistles வச்சு வேக வச்சுக்கலாம். வேகலைன்னா இன்கேஸ் அப்போ இன்னொரு 2 விசில் வைக்கிறேன். இப்போதுக்கு 4 whistles லிட் போட்டு நம்ம வந்து ப்ரான் ஃப்ரை பண்ண பண்ணுறோம். ப்ரான் தொக்கு பண்ணுறோம், கட் பண்ணிக்கிறேன். ஓகே, சிக்கன் மட்டனுக்கு ஆகும். யார் பாரு. ஓகே, மட்டனுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக சிக்கனுக்கு தான் கட் பண்ணேன், ப்ரான்க்குன்னு. ஆனால் நம்ம ப்ரான் தான் பண்ண போகிறது. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ப்ரான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிளகாய் தூள், we'll add pepper also. Last add butter pepper, dhania powder. இவ்வளோ இன்க்ரீடியன்ஸு ப்ளஸ் கொஞ்சமாக சீரகத்தூள் தேவையான அளவுக்கு. இது வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சோம். ஓகே, வந்து சுஜய் அவங்க வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தது. ஆமாவா? ஆமாம், ஜூஸியாக இருக்குது. நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஒரு 1/4 பாகம் ஜூஸ் பிழிஞ்சிக்கணும். இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம பெப்பரும் ஆட் பண்ணுவோம், அதனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணின்னு இருக்கிறேன் நான். இது எவ்வளோ? 250 கிராம்ஸா? 250 grams இருக்கும். சாமானும் கழுவிக்கிறேன். அப்படி அப்படியே பண்ணிட்டோம்னா கம்மியாக இருக்கும் அந்த வேலை. ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டை லவங்கம் அதெல்லாம் எதுவுமே போட்டுக்கல. டைரக்ட் ப்ரான். ஆக்சுவலாக நான் நெய் இல்லைன்னா பட்டரில் பண்ணலான்னு நினச்சேன், நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இன்னொருத்தருக்கும் கீ ரோஸ்ட் மாதிரி பண்ணுறேன். கொஞ்சம் மட்டன் எடுப்பேன். மட்டனா? கீ ரோஸ்ட் ஆல்சோ ப்ரிப்பேர். ஆயில் நல்லா காஞ்சிச்சு. கறிவேப்பிலை, இதில் நம்ம வந்து ப்ரான் வந்து ட்ரையாக தான் பண்ண போகிறோம். இஃப் யூ வாண்ட் கிரேவி யூ கேன் ஆட் வாட்டர், பட் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை, நம்ம ட்ரையாக பண்ணிக்கலாம். சைட் டிஷ்க்கு ஃப்ரை ப்ரான். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி வேணுன்னா இப்படியே கூட எடுத்து போட்டு சாப்பிடலாம். சக்கத்தாக்கு தானே இந்த ஸ்டேஜ்க்கு சூப்பராகுது. ஆனால் சவீமாக்கு வந்து ட்ரையாக வேணும், சைட் டிஷ்ஷாக வேணும் எனக்கு. வாவ், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இன்னைக்கு மொறு ஃப்ரை தான், ப்ரான் ஃப்ரை. இந்த ஹோட்டலில் நிறைய டைம் எனக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும்னு ஆர்டர் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கூட நல்லா இருந்தில்ல. இன்னைக்கு எங்கள் அக்கா அவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்காங்க.
ஆல்ரெடி 2 எடுத்து சாப்பிட்டுட்டோம், நல்லா இருக்கு. சிம்ல வச்சு ஓகே. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு பெப்பர் வேற போட மறந்துட்டேன். பெப்பர் தூளை போடுறேன். பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ப்ரான் ஃப்ரை ரெடி. ப்ரான் தவா ஃப்ரை, கடாய் ஃப்ரை, ப்ரான் ரோஸ்ட்னு சொல்லலாம், கரெக்டாக இருக்கும். சூப்பர் நேம், ப்ரான் ரோஸ்ட். சுவையா இருக்கு, அருமையா தெரியுது கூட பார்க்கறதுக்கு தானே. ஓகே, ஆஃப் பண்ணிடு. இந்த கடாயில கொஞ்சம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போறோம். என்ஜாய். நம்ம வந்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துக்க போறோம். ஓகே ஓகே. இது வந்து 1/2 kg மட்டன்னு, ஒரு எவ்வளோ, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோ தனியா. இந்த ஸ்பூன்ல மிளகு, அதே ஸ்பூன்ல சீரகம், விளையாட் பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே இதுலேயே. சோம்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், ஸ்டார் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இல்லை, வாங்கிட்டு வந்த மாதிரி ஞாபகம், எங்கே வச்சேன்னு தெரியல. ஸோ இட்ஸ் ஓகே, என்ன இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்குன்னு இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளுக்கு எல்லாமே காரத்துக்கு, வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. காஞ்ச மிளகா, இந்த பெப்பரு, இதுதான் அந்த ஸ்மெல் வரும், அது மட்டும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கீ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மட்டன் கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம். மட்டன் ஆல்ரெடி வெந்துட்டுக்குது, பார்க்கணும் வெந்திருக்கா இல்லையா. இது நல்லா வதங்கிச்சு. இவ்வளோ மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இரும்பு கடாய், இன்னும் கொஞ்ச நேரம் வச்சா அது அந்த சூட்லேயே இதாகும். இப்போதான் ஆன் ஆயிக்குது. ஓகே, இதை வந்து மிக்சியில் போட்டுன்னு இருக்கிறேன். இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து மட்டன் கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு we will add கீ. நந்தினி கீ. நம்மளுக்கு நந்தினி தான், இல்லைன்னா எப்போ நான் வேறு எதுனா வாங்குவேன். பவுடர் பண்ணேன், கொஞ்சம் சமாதானம் அவ்வளோ, அதுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். இந்த கீ நல்லா காஞ்சிச்சு. காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, ஆனியன். நம்ம ஆனியன் எல்லாம் சேர்க்குறது வேணாம், பட் நான் ஆனியன் ப்ரான்காக கட் பண்ணல, அதனால கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் பண்ணோம். சாப்பாடு வேணும்ல. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது கூட மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஆல்ரெடி நம்ம மட்டனில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால இதில் கொஞ்சமாக சேர்த்து. இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும்ல, அந்த மசாலாவை ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
இது நல்லா இந்த இது வந்து பச்சை வாசனைலாம் ஆல்ரெடி போயிருக்கும், ஏன்னா வதக்கின்னு தான் நம்ம பண்ணியிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொதிக்கட்டா வெந்திருக்கா. வெந்திருக்குல்ல. நான் சூப்பு அது இதுன்னு எதுவுமே எடுக்கல, போட்டேன். எடுத்துறது கொஞ்சம் போதும் இல்லை எவ்வளோ? ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சாப்பாட்டில் போட்டு சாப்பிடணும். ரைஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, டன். We will add coriander. நம்மளோட dish is ready. மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி. கிரேவி இது நிறைய இது கிரேவி